இப்படி வந்தா சொந்தம் வரும், இப்படி போனா சொந்தம் போகுன்றது அதெல்லாம் சும்மா முட்டா போயிடுவோம். பந்தியில் வாழை இலை சர்வ் பண்ணுறோம், அந்த நுனி இலை லெஃப்ட்ல சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அது எதனாலும் தெரியுமா? ஜென்ரேஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? சேம் ஐடியா இல்லை, எதுனாலும் சொல்லுங்க, நீங்க எனக்கு புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நானே ஆக்சுவலி திருப்புவேன், எங்க வீட்லயும் திட்டுவாங்க, லைக் திருப்பி போடணும், சரியா போட்டு சாப்பிடுவாங்க. அது என்ன ரீசன் கேட்டது பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ரைட் சைடு வந்து நம்ம நிறைய எடுத்து சாப்பிட்றதுனால சைஸ் பெருசா இருக்குமா அப்படி சொல்லி கேட்டா சாப்பாடு கிடைக்காது, நாங்க எதுக்கு வம்பு, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நுனி இலை லெஃப்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா வலது பக்கமா பெரிய இது இருக்கு. ஆமாம்மா, ரைட் ஹேண்டர்ஸுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கல்ச்சர் அந்த மாதிரி. லெஃப்ட் சைடில் நம்ம பிக்கிள்ஸ் வைப்போம், இந்த சைடில் தான் மீல்ஸ் வைப்போம். ஸோ அதனால கம்மியாக உணவு எடுக்கிறத வந்து ஓரமாக வைக்க சொல்லுவாங்க. உப்பு ஊறுகாய் அதுக்கு இடம் கம்மியான இடம் தான் தேவை. பெரிய இடமா வர்றதுல காய்கறிகள் நிறையா வச்சு சாப்பிடணும். அதுக்காக அந்த பெருசாக இருக்கிறது முன்னாடி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது அனுபவத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன்.